ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கேமிங் ஜிகே. இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோ. புதுசாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆட போகிற கேம் வந்து ப்ரெஷருன்ற ஒரு லோபாலக்ஸ் கேமு. அதில் ஹாண்டட் லெவலில் வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டின்னு போகிறோம். அவர் கூட தான் போய் இன்றைக்கி அந்த கேமுக்குள்ளே போய் விளையாட போகிறோம். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. நானே தான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். சும்மா அப்படியே போய் விளையாட வேண்டியது தான். இந்த வீடியோக்கு நல்ல ஒரு இது வந்ததுன்னா நான் இந்த கேமை எண்ட் பண்ண பார்க்குறேன். எண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அது வாட்டர் மார்க் மட்டும் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு மட்டும் அந்த வாட்டர் மார்க் வந்து போகும். அது அடுத்த வீடியோலேருந்து அதை நான் இது பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த கேமுக்குள்ளே வருவோம். இப்போ உள்ளே வந்தாச்சு. அவரால் பேச முடியாது, அதனால் நான் மட்டும்தான் பேசுவேன். ஏதோ இப்போ ஓகே, இங்கே சர்வர் ஸ்கிப் கொடுத்துருவோம். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லை. வெயிட் பண்ணணும் 35 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆபத்தான இடம். அதாவது இருட்டான இடத்துக்கு போகாதீங்க, வெளில வாங்க, நேவி ஸ்பாட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, அதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஃப்ரேமில் கொஞ்சம் அங்கங்கே லோகோ போங்க, அதை மட்டும் கொஞ்சம் இந்த வீடியோ இது பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஏதோ பாஸ்வேர்டுன்னு ஏதோ ஒன்று கொடுக்குறானுங்க. எத்தவொடனே பாஸ்வேர்டு கொடுக்குறானுங்க. ஓகே ப்ரோ, கொஞ்சம் தள்ளுங்க ப்ரோ. அந்த பாஸ்வேர்டு வந்து நிஜம் அந்த பாஸ்வேர்டு. ஓகே, அது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உள்ளே போட்டோடனே மெமரி ஆகிடும் நம்மளுக்கு அது. இந்த லாக்கர்லலாம் ஒன்றும் ஏதோ கொடுக்குறானுங்க. ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ, ஏதோ டோரை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அதை ஓப்பன் பண்ணுறாராம். சரி, அவர் அதை ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எங்கே ப்ரோ டோர் ஓப்பன் பண்ணுன்னு கேட்டால் கீழேன்றாரு. ஓகே, ஏதோ கீழே ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பாஸ்வேர்ட் போட்டு தான் ஓப்பன் பண்ணியிருப்பார். அதான் இந்த மாதிரி டோர்ஸை தாண்டி போகணும். அவங்க சொல்லியிருக்காங்க இருட்டான இடத்துல இருக்கக்கூடாது ரொம்ப நேரம். எவனோ ஒரு மிருகம் மாதிரி வந்து பிடிச்சிருவான் நம்மளை. ஏன்னா கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் இந்த இடத்துல. இப்போ அவரும் எங்கெங்கேயோ இருக்கோன்னு தேடி பார்க்குறாரு. அடுத்த பாஸ்வேர்டு போகணுன்னா அடுத்த டோர் வேணும் அப்போ தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த கேம் விளையாடணும்ல, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் மாதிரி தான். இதை நான் நல்ல ஒரு இது வந்ததுன்னா நான் இந்த கேமை ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எண்ட் பண்ண பார்க்குறேன். அது ஒரு வீடியோவாக வரும். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்தால் எல்லாம் டார்ச் வச்சுன்னு தான் போக வேண்டியது இருக்குது. அது கீழே 100% இருக்குது ஹெல்த்து போல் நம்மளுக்கு. ஓகே, ஒளித்துக்கெலாம் இப்போ இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ எதுவும் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏதோ வரும் ஆனால் கண்டிப்பாக. ஆனால் போயிட்டார். அவர் தான் சொன்னார் இந்தமாதிரி அங்கே ஏதோ இருக்குது ப்ரோ, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொன்னார். நம்ம வெயிட் பண்ணுறோம், ஏன்னா நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி பிடிப்பானுங்க. ஓகே, போகிறாரு. போவோம்மா. இல்லை, அவரும் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாரு. இந்த சைடும் ஒன்றும் இல்லை, அந்த சைடும் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வெளில போயிடலாம். ஓகே, இப்போ எந்த சைடு போனால் அந்த சைடு பொண்ணு தான் அவர் நிற்கிறாரு பாருங்க. அங்கே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. அது அவர் தானா? ப்ரோ கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ப்ரோ, நீங்களே பார்க்கறதுக்கு பேய் மாதிரி இருக்கீங்க. அங்கே ஒருத்தர் லாங்கில் ஒருத்தர் நிற்கிறான். ஓகே, அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? ஓகே, காய்ஸ், அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல். அவனை பார்க்காம இப்படி 2 பேரும் திரும்பினோன்னா அவன் கிட்ட வந்துடுறான். ஆமாம். ஓகே, அப்போ இவனுக்கா இவ்வளோ பில்டப் குத்தானுங்க? அவ்வளோ ஒன்றும் இவன் ஒத்து இல்லையே. இதெல்லாம் ஈஸியாக நம்ம இந்த கேம்லேருந்தே பார்த்துன்னு இருக்கோம் இவனெல்லாம். ஆனால் கொஞ்சம் இவனை பார்த்துக்கினே தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு திரும்ப வந்து அடிச்சிருவானுங்க இவனுங்களாம். வரான் பாருங்கள். ஓகே, இப்போ அவரை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, டார்கெட் பண்ணட்டும் ப்ரோ. இல்லை, என்ன ஒரு கண்ணு வாங்கியிருக்குது போல். எங்கேயோ கண்ணு ஒரு சைடு கீழே இறங்கியிருக்கு, இன்னொரு சைடு கட்டாக இருக்குது.
ஓகே பின்னாடி அவரை எதுவுமே பார்க்காம என்னையே பார்த்துன்னு இருக்கான். ஏன்டா டேய் ஓடா. நான் சொன்னேன் நான் போய் தேடுறேன் ப்ரோ, நீங்கள் அவனை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொன்னான். ஓகே சொல்லிவிட்டு இப்படி வர்றேன். அவன் பார்த்தா என்ன தான் பார்க்குறான். இதை பாருங்களேன். ஓ டேய் நான் தான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் என்ன தான் வந்து பிடிப்பானுங்கன்ட்டு. இப்போ அவன் என்ன தான் ஃபோக்கஸ் வச்சுருக்கான். இப்போ என்னால் நகரவே முடியாது, அவனை பார்த்துக்கினே தான் இருக்கணும். ஸோ அவர் போய் தேடுறேன்னு இருக்கார். ஓகே அவர் போய் தேடத்தோணும், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சும்மா இங்கே அப்படியே நிற்போம். சும்மா நிற்கிறதுக்கு போகலாமா? ட்ராலையும் ஒன்றுமே இல்லை, இந்த சைடு ஒன்றுமே இல்லை. இந்த கேம் எப்படின்னே தெரில. நான் ஏதோ போடுறேன் ஃபஸ்ட்டு போடணுமென்ட்டு. ஓகே இப்போ போகலாமா? போனால் வந்துடுவானே. இதோ போவோம். இப்போ வந்தாச்சு. ஓகே இப்போ நம்ம எல்லாம் போகிறோம். இங்கே ஏதோ ஒரு ஃபைல் மாதிரி ஏதோ இருக்குது, அதை எடுக்கணும். 15 ஏதோ ஒன்று தரானுங்க, அது என்னன்னே தெரியல. ஓகே கூட வந்தவர் எங்கே போனார்னே தெரியல. இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ இருக்குது, ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியல. அதோ வந்துட்டான் கிட்ட வந்துட்டான். ஓகே அப்போ நான் பார்த்துக்கினே இருக்கணும். ஓகே ஏதோ ஸ்க்ரூ ட்ரைவர் கச்சதுன்னு சொன்னார், அதை இதில் போட முடியுமான்னு பார்க்குறாரு. அதை திறந்துவிட்டோம், அவனுக்கு கீழே தள்ளி விட்ற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை பண்ணலாம். ஆனால் அதை எடுக்க முடியலையான், திரும்பி கீழே போட்டதை திரும்பி எடுக்க முடியலன்றாரு. ஓகே இப்போ நினச்சா அதுவும் இப்போ வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே ரொம்ப நேரமாக இருட்டில் வேறையே இருக்கோம் நம்ம. அவனுங்க இருட்டில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு வேறு சொன்னானுங்க. சரி ஓகே அதான் டார்ச் லைட் இருக்குல்ல, அப்புறம் என்ன இருட்டு. ஓகே இப்போ அந்த ரூம் விட்டு அப்படியே வெளில வந்து போகலாம் நம்ம. ஓகே இப்போ அவரோட டார்கெட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணி போவோம். அந்த ஓகே வருது. இங்கே ஒரு டோரு, இது ஏதோ மண்ணு போட்டு அடித்து வச்சுருக்கானுங்க இந்த டோரை. இந்த லாக்கர்லலாம் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நான் இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு நிறையா கிடைக்கும், அது ஹெல்த்துக்காக நினைக்கிறேன். ஓகே ஏதோ ஒளிஞ்சா மாதிரி இருந்தது. இல்லை க்ளோஸ் தான் பண்ணார். ஓகே அதை நம்ம எடுத்துப்போம். ஓகே அதோ இங்கே தான் நின்று வர இருக்கான். டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னெல்லாம் வந்து தலையிலேயே வச்சிருவான். இல்லை அவன் வச்சா ஒரே இடத்துல சாக மாட்டேங்கிறோம். ஆனால் அவர் வாங்கியிருக்கார் போல் சொல்கிறாரு, 2-3 தடவை அடிச்சாதான் ப்ரோ இதுவாகும் அப்படின்றாரு. இப்போது இங்கே என்ன பண்ணுதுன்னே தெரில. அத்தை வழியும் சொல்ல மாட்றானுங்க, எதுவுமே சொல்ல மாட்றானுங்க. முதல் தடவை போட்டும் போதே இப்படி, ஆனால் எப்படின்னே தெரியல. ஓகே 25 ஏதோ ஒன்று தரானுங்கப்பா. ஓகே அவன் காணாமல் போயிட்டான், கூட்டின்னு போயிட்டார் போல். இல்லை டோருக்கு ஏதோ. ஓகே இப்போ பின்னாடி ஏதோ சவுண்டு வர ஏதோ பயங்கரமாக கேட்குது. ஒன்று வரான் போல். புஸ்தானுங்க இசமில் முடிச்சு விட்டானுங்க போங்க. ஓகே நீ ஆல்ரெடி செத்துட்டப்பா, கேமை விட்டு வெளில போயிருப்பா அப்படின்றானுங்க போல். ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை இதோ நம்ம முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். காய்ஸ் இன்னொரு வீடியோ சந்திக்கிறதுக்கும் பாய்.